கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். டியூட்ரானமி 1st chapter verse 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இது இவ்வளவு நாட்களாக நான் அப்பாவை தேடி வரேன், எனக்கு அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்க வேதனையோடு கூட பார்க்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இங்க 3 பேரை பார்க்கிறோம், ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு. நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்ப்பீங்கன்னா, ஜெனிசிஸ் 12:7, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இங்க யார பாக்குறோம்? அப்பா யார்கிட்ட பேசுறாங்க? ஆபிரகாமுக்கு சொல்றாங்க, உனக்கும் உன் பிள்ளைகள் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதே ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஜெனிசிஸ் 35:12, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். இங்க ஒரு பேர் ஆட் ஆகுது பாருங்களேன். ஆபிரகாம் அடுத்து ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, அப்போ அப்பாவாகிய ஆபிரகாமுக்கு சொல்றாங்க, அடுத்து ஈசாக்குக்கு சொல்றாங்க, ஈசாக்கு மூலியமா யாக்கோபுக்கு சொல்றாங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறத தான் நம்ம உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மீண்டும் அந்த 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் சொன்ன அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன், அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அன்னைக்கே அப்ப என்ன பண்ணாங்க? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாங்க. ஆபிரகாம் மரித்து போயிட்டான்னு சொல்லி அப்பா விட்டுட்டாங்களா? இல்ல, ஈசாக்குக்கு அப்பாவே தான் சொல்றாங்க, நான் கொடுப்பேன். சரி, ஈசாக்கு மரித்து போயிட்டான்னு சொல்லி அப்பா விட்டாங்களா? இல்ல, யாக்கோபுக்கும் சொன்னாங்க செய்வேன்னு சொல்லி. அவங்க 3 முற்பிதாக்களும் மறிச்சிட்டான்னு சொல்லி அப்பா விட்டாங்களா? இங்க உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர்களுக்கு சொன்ன இந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு அப்பா கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்களே மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நீங்க போய் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்க பாப்பீங்க. நீங்க எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா சொல்ற, நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஒன்னே ஒண்ணு, என்ன அப்பா நான் திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ண, நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன் என்று சொல்லி. உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்றீங்களா? அதை தினமும் அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாயினால் அறிக்கை செய்யணும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். அப்ப உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்க கண்களுக்கு முன்பாக ஜீவனாக வந்து நிற்கிறதை நீங்க பார்க்க முடியும். உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லணும், வேற யார் சொல்லுவா? உங்களுக்குன்னு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க தான் சொல்லணும். அப்பா உங்க தழும்புகளால் எனக்கு சுகத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னாதான் வியாதி போகும். அந்த வாக்குத்தத்தத்தை நாமே சொல்லனா வேற யாரு? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம தான் டேப்லெட் எடுத்துக்கொள்ளணும், நமக்காக அடுத்தவங்க எடுக்க முடியாது. அதே போலதான் அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும். அதே உபாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், டியூட்ரானமி 1:21, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆகாருடைய கண்களுக்கு முன்பாக தான் அந்த துறவு இருக்கு. ஆனா அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, என் குழந்தைக்கு தண்ணி இல்லையேன்னு சொல்லி. ஆண்டவர் திடீர்னு ஒரு துறவை கொண்டு வந்து ஒன்னும் இல்லை, அந்த அம்மாவோட கண்ணு திறக்கப்பட்டது. முன்னாடி இருந்து தெரியல, அழுகையோடு கூட இருந்தா கண்ணுக்கு முன்பாக இருக்க ஆசீர்வாதம் தெரியாது. இன்னைக்கு அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அழுக அழுக அப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது. அப்பாவை ஸ்தோத்தரித்து அப்பாவோட வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது உங்க கண்களுக்கு முன்பாதாங்க இருக்கு. கடன் பிரச்சனை குறித்து ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க? அப்பா அதை மாற்ற முடியாதா? வானமும் பூமியும் அவரது தான்.
அதை ஜப்தி பண்ணிடுவேன், இதை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களை பயங்காட்டினதுனால யாருக்கிட்டையும் பேச முடியாத அளவுக்கு துக்கத்தோடு கூட இருக்கிறீங்க. இதை எப்படி நான் ஷேர் பண்றது கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ பாரத்தோடு கூட இருக்கிறீங்க. இந்த கடன் பிரச்சனை மாத்திரம் இல்ல, சில காரியங்களை பிசாசு உங்களை யோசிக்க வைத்து நீங்க எழுந்து பிரகாசிக்க கூடாதபடி உங்களை அப்படியே அமைங்க உட்கார வச்சுட்டா, நீங்க செயல்படாதபடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிறோம். அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு முன்பா தான் இருக்கு, அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா நிச்சயமா உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, நிச்சயமா எனக்கு வீட்டை நீங்க உண்டு பண்ணி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க. மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை, ஏற்ற துணையை நான் உண்டாக்கினேன் என்று சொல்லியிருக்கிறார். என் மகளுக்கு நீங்க ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் மகனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் தமது கவனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நீங்க சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், என் வேலை ஸ்தலத்துல சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை சொல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதே உங்களுடைய கண்கள் காணும். அடுத்ததுல, உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே. அப்பா வார்த்தை தாங்க, அண்ட சராசரிகளையும் அவருடைய வார்த்தையில தாங்க படைச்சார். அந்த வார்த்தை தான் முக்கியம். அந்த ஜீவன், அவருக்குள்ள இருந்த ஜீவன், அந்த ஜீவ சுவாசம், அந்த காத்து, அது மனுஷனுக்குள்ள ஆதாமுக்குள்ள வந்துச்சு. ஸ்தோத்திரம். அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுதுதான், இங்க பாருங்க, உனக்கு சொன்னபடியே செய்வார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது நிச்சயமா செய்வேன். நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார். அப்பா சொல்றாங்க, இந்த காலை நேரத்துல போய் சுதந்திரத்து கொள்ளுங்க, ஜெயிச்சு கொள்ளுங்க, எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்ளுங்க. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்க கண்களுக்கு முன்பாக ஜீவனாக வந்து நிற்கும். இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறீங்க, என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாங்கன்னே மறந்து போச்சுன்னு சொல்லி. அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றது போல 3 வாட்டி மினிமமாக சொல்லுங்க. டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்ல 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 அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஜீவனாய் நிற்கும். மனுஷன் கொடுக்கிற வார்த்தை ஒளிந்து போகும், இது அப்பாவுடைய வார்த்தை. ஒரு நாள் இந்த வார்த்தை ஒளிந்து போவாது, அது நிச்சயமாய் உங்க கண்கள் காணும். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இப்பொழுது நீங்க பேசுனதுக்காக நன்றி. இப்பொழுதும் அப்பா, அவங்க கலங்கி கொண்டு, பயந்து கொண்டு, அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த காரியம் என்னவா முடியுமோ, எனக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கப்பா, மன அழுத்தத்துல. ஆமா, அப்பா சொல்றாங்க, அந்த மன அழுத்தத்தை நான் எடுத்து போடுகிறேன். அவ்வளவுதான், இனிமேல் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதுவும் போச்சு. இனிமேல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் செயலிழந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லி சத்தம் போட்டு அழுகல. கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கண்கள் வெறித்து பார்த்து கொண்டு இருக்கிறது, இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுகிறேன். உன்னுடைய எல்லா பாரத்தையும் நான் மாற்றுகிறேன். இப்போ இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர், கவலை, துக்கங்கள் மாறுகிறது. உங்கள் துக்கம் இப்பொழுதே சந்தோஷமாய் மாறுகிறது. இன்றைக்கு அப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல என் பிள்ளைகளுக்கு சுகவீனம் இருக்கிறதே, அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வேதனையோடு கூட பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் அப்பா சொல்றாங்க, அவர் சாவுக்கு எதுவான சரீரத்தையும் உயிரோடு எழுப்ப வல்லமையுடைய தேவன். இப்பொழுதே அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். உடைய தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொட்டு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காய், குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய் சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறேன். அவர்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றி போடுகிறேன். குழந்தை இல்லாத தன்மையை எடுத்து போட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். திருமணமாவாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல நீரே திருமணத்தை நடத்தி கொடுக்கிறீரப்பா. இந்த காலை நேரத்தில் நீங்க சொல்லுகிறீங்க, நீ போய் சுகந்தரித்துக்கொள், எல்லாவற்றையும் சுகந்தரித்துக்கொள் என்று சொல்லுகிறதுக்காய் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா,
ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் bless you all. Praise the Lord.